நேயர்கள் அனைவரையும் இன்றைக்கு மத்திய கிழக்கில் கொதிநிலை அரசியலில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ரொம்ப ஒரு நிலைமை சிக்கலாக இருக்குங்க. நேற்று நள்ளிரவுக்கு பின் நியூயார்க்கில் இருந்து வெளியான செய்திகள், மிக முக்கியமாக பெஞ்சமின் நெத்தானியாகவும் திரு டொனால்ட் ட்ரம்பும் 2 மணி நேரத்திற்கு மேல் ரொம்ப முக்கியமாக பூட்டிய அறையில் ரகசியமாக என்ன பேசினார்கள் அப்படிங்கிற தகவல். ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி லாரிஜானி அவருடைய பேட்டி. மட்டுமல்லாமல் இதில் சமாதானம் ஏற்பட வாய்ப்புண்டா என்பது நாம் முதல்ல இப்போ பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். பெஞ்சமின் நெத்தானியாகு அமெரிக்காவுடைய விஜயத்திலும் அமெரிக்காவில் அவர் பேசிய போது என்ன முடிவு எடுக்கப்பட்டது? இல்லை போர் நடக்குமா, இல்லை போர் சமாதானமாகுமா, இல்லது ஈரான் இவர்கள் அழுத்தத்திற்கு பணியுமா? அமெரிக்கா இவ்வளவு பெரிய கப்பல்களை, 10க்கும் மேற்பட்ட கப்பல்களையும் கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய தளங்கள் ஈரானை சுற்றி இருக்கு. குவைத்தில் இருக்கு, சவுதியில் இருக்கு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கு, கத்தரில் இருக்கு, ஜோர்டானில் இருக்கிறது, ஈரானில் அதாவது இஸ்ரேலில் இருக்கிறது. கடல்ல வேற 10 கப்பல். இப்போ ஒரு நாட்டை அடிப்பதற்கு இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு உலகத்துல. ஒரு அதாவது 1000 பில்லியன் டாலர், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இதுவரைக்கும் 900 பில்லியன் டாலர்களுக்கு மேல் 1000 பில்லியன் டாலரை நெருங்கி முதலாக இராணுவ கட்டமைப்புக்கும் ஆய்வுக்கும் உலகத்தில் யார்கிட்டையும் இல்லாத ஏர் ஸ்ட்ரைக், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபார், ஸ்டெல்த் விமானங்கள், ரெடார் சிஸ்டங்கள், மானிசன்ஸ்கள், இன்னும் நாம் அறிந்தும் அறிய முடியாத ரகசிய சேட்டலைட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தும் ஒரு தேசத்தை அடிப்பதற்கு, அழிப்பதற்கு ஏன் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க? சரி, இது உங்களுக்கு அப்படி புரியும் நான் நினைக்கிறேன். ஈரானுடைய உச்சபட்ச டிஃபென்ஸுடைய தலைவர் அலி லாரிஜானி அல் ஜசீராவிடம் அவர் பேசும்போது சொல்றாரு, வாஷிங்டன் குறிப்பிட்ட முன்மொழிவு எதுவும் அனுப்பப்படவில்லை என்றாலும் நாங்கள் அணுசக்தி பிரச்சனையில் எங்க 2 தரப்பினருக்கும் பொதுவான ஒரு அடிப்படை இருப்பதாக ஈரான் நம்புகிறது. அப்படின்னா ஈரான் அணுசக்தி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம், நடத்தவே முடியாது என்று சொல்லலை, ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சின்ன குழுவை கொடுத்திருக்கிறாங்க. ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் செயலாளர் கத்தர்ல இருக்கக்கூடிய தோஹாவில் அவங்க ஹமாஸ் அதிகாரிகளுடன் புதிய சந்திப்புகளையும் நடத்துறாங்க. ஹமாஸோட ஏன் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அல் ஜசீரா இச்செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இப்போ அல் ஜசீராவுக்கு அவருடைய செவ்வியில சில செய்திகளை பார்ப்போம். அலி லாரிஜானி, வாஷிங்டன்ல எங்களுடைய ஈரான் பேச்சுவார்த்தைகள் வந்தால் நாங்கள் நடத்துவோம். அது மட்டுமல்ல, அமெரிக்காவோடு இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நடத்துறதற்கும் முயற்சிக்கிறாங்க. கத்தர் எல்லாம் முயற்சிக்கிறாரு. அவங்க நடத்தலாம், நாங்கள் அதுக்கு சாதகமான நிலைப்பாடு தான் இருக்கிறது அப்படின்ட்டு ஈரானுடைய அலி லாரிஜானி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். ஆனால் அமெரிக்கா ஒரு குறிப்பிட்ட முன்மொழிவை நாங்கள் பெறவில்லை, அதை நாங்கள் விருப்பப்படவும் மாட்டோம். அணுசக்தி தொழில்நுட்பத்தை எங்கள் நாட்டுக்கு யாருமே கொடுக்கலங்க, நாங்கள் யார்கிட்டையுமே வாங்கலை. நாங்கள் அதை எங்கள் உள்ளூர் முயற்சிகளின் மூலம் ஈரான் சொந்தமாக என்ரிச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அலி லாரிஜானி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஈரானுடைய இராணுவ விருப்பத்தை தவிர வேறு அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்துவது மட்டுமல்ல, அந்த பாதையில தான் அவங்க செல்றாங்க. பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதன் மூலம் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும், ஒரு பகுத்தறிவு பாதையை நோக்கி நகரும் அப்படிங்கிறத ஈரான் சொல்றாங்க. பேச்சுவார்த்தை தான் உங்களுக்கு நல்லது. அது சமரம் அணுசக்தி திட்டத்தை தவிர வேறு எந்த பிரச்சனைகளும் ஈரான் ஈடுபடாதுங்க. அவங்க வைக்கிற கண்டிஷன்ஸ்ல பலிஸ்டிக்ஸ் மிசைல்கள், ப்ராக்சினுடைய விவகாரங்கள், உள்நாட்டு விவகாரத்தின் கலவரங்கள்ல இதெல்லாம் பேச மாட்டோம். அணுசக்தியை மட்டும் பேசுவோம். அதை போன்று ஏவுகணைகள் மற்றும் அது சார்ந்த பிரச்சனையெல்லாம் குறித்து
நாங்கள் பேச போறதில்லை. அது ஒரு தற்காப்பு குறித்த ஒரு சாவரின் தேசத்தினுடைய பாதுகாப்பு நிலை என்பதை அல் ஜசீராவுக்கு வழங்கிய செவியில் அலி லாரிஜானி தெளிவுபடுத்தியது மட்டுமல்ல, அணு ஆயுதங்களை நாம் கையகப்படுத்தாதது குறித்து வாஷிங்டனிடத்தில் பொதுவான ஆதாரம் இருக்கிறது. அதே சமயம் இந்த என்ரிச் செய்கிற பாருங்க செறிவூட்டல், அதை பூஜ்ஜியப்படுத்துவது பற்றி எந்த பேச்சும் இல்லை. அதெல்லாம் நாங்கள் செய்ய போவே மாட்டோம், அதை பற்றியே பேசக்கூடாது. அந்த என்ரிச் பண்ணுறது எதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம்? எரிசக்தி மற்றும் மருந்து உற்பத்தி துறைகளில் தான் எங்கள் நாட்டுக்கு இது தேவைப்படுகிறது. அதே போன்று எலக்ட்ரிசிட்டி பயன்பாடு. இப்போ கத்தர் அவர் சொல்றதே தான் சொல்றேன். யார்? அலி லாரிஜானி. கத்தரில் ஒரு பாசிட்டிவான பேச்சுவார்த்தைக்கு மத்தியத்தில் ஒரு நேர்மறையான பங்கை அவங்க வகிக்கிறத எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இஸ்ரேலுடைய பேச்சுவார்த்தை என்ன இருக்குன்னா, நாசப்படுத்துவது தான் இஸ்ரேலுக்கான திட்டம். அழிவை நோக்குவது, மத்திய கிழக்கில் போரை ஏற்படுத்தி அழிவை நோக்குவது தான் இஸ்ரேல் அப்படிங்கிறத அலி லாரிஜானி சொன்னது மட்டும் இல்லை. ஈரானுக்கு எதிராக மட்டும் இஸ்ரேலுக்கு திட்டங்கள் இல்லை. ஈரானுக்கு மட்டும் அவன் எதிரி இல்லை. ஒட்டுமொத்த பிராந்தியத்தினுடைய செட்டினிட்டி, ஸ்திரத்தன்மையும் கூட இஸ்ரேல் குறிவைக்கிறது. அமெரிக்கா எங்களை தாக்குச்சுன்னு வைங்க, இந்த பிராந்தியத்தில் உள்ள எல்லா இராணுவ தளங்களையும் நாங்கள் குறிவைப்போம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அமெரிக்காவுடைய ஒரு இடத்த கூட நாங்கள் விட போறதில்லை. அது மட்டும் இல்லைங்க, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் சர்வதேச நாடுகள் மத்தியில் போர் அபாயத்தை தூண்டும் வகையில் அவங்களுடைய நடவடிக்கைகள் அமைந்துள்ளது என்றும் ஈரானுடைய குற்றச்சாட்டு ரொம்ப வலிமையா அவங்க வைக்கிறாங்க. இஸ்ரேல் ஈரான் உடன் போரை தொடங்கினால் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் என்று அந்த நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு அஞ்சுவதாக வேறொரு செய்தி வருகிறது. மற்றொரு செய்தியில் அமெரிக்கா ஈரானுடன் போர் செய்யணும் அப்படின்னு அவர் விரும்புவதாகவும் அழுத்தம் கொடுக்கும் வகையிலும் செயல்பட்டு வருவதாக இரண்டு நிலையான செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்று, தாங்கள் பட்ட அனுபவத்தை, காயங்களை, கருப்பு வடுக்களை அவர்கள் அனுபவம் கொண்டார்கள். இரண்டு, போர் நடத்தியே ஆகணும். அமெரிக்காவை பொறுத்தமா வரையில மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில போர் அபாயத்தை தவிர்க்க பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வை எட்டுவதற்கு பாடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. என்னதான் நடந்தாலும் அதே நேரத்தில் ஈரான் அணு ஆயுத நிலைகளை கைவிட வேண்டும் என அமெரிக்கா ரொம்ப உறுதியாக இருக்கிறது. இந்த நிலையில நாங்கள் போருக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. யாரு? உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கெமைனி, வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நாங்கள் போருக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத அல் லாரிஜானி வரைக்கும் அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் ஈரான் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் அணு ஆயுத கப்பல்களை எல்லாம் நிறுத்தி எங்களை மிரட்ட முடியாதப்பா, அந்த வேலையே நடக்காதுன்னு அப்பாஸ் அராக்சி வெளிவிவகாரத்துறை தெரிவிச்சிட்டாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்ல மிரட்டல், உருட்டல் இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போவதில்லை. ஈரானுடன் போரை ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என நாம் ஏற்கனவே இஸ்ரேல் சொன்னதின் விளைவு, அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தால் அவர்களுடைய 12 நாட்கள் தாக்குதலை தவிர்த்து தற்போது ஏன் அவர்கள் அஞ்சுகிறார்கள்? ஈரானுடைய ஏவுகணைகள் மிக கொடூரமாக இருப்பதாகவும் இந்த பலவீனத்திற்கு காரணம் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளதும் நாம் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளுக்கான பாதுகாப்பு என்ன? அமெரிக்க இராணுவ விலைகள் அளிக்கப்படும் என்று பதட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உண்மையிலே தயங்குகிறார். உலகினுடைய பல்வேறு நாடுகள் மத்தியில் அமெரிக்க படைகள், ரெண்டாவது காரணம் என்னன்னா, உலகத்துல பல நாடுகள்ல அமெரிக்க படைகளை நிறுத்தி இருக்கிறாங்க. அதனால போதிய இராணுவ பலவீனமும் இருக்கு. நீங்க பாருங்க, தென் அமெரிக்க நாடுகளில் அமெரிக்கா படை, மத்திய கிழக்கில் அமெரிக்கா படை, பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்க படை, ஆப்பிரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் அமெரிக்க படை, அமெரிக்க உள்நாட்டின் பாதுகாப்பு அமெரிக்க படைகள். அப்ப இஸ்ரேல் சமீபத்தில் மௌனமாக இருப்பது அதன் பலகீனமாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு இராணுவத்தில் வலுவில்லாததும் ஒரு காரணம். ஈரான் அரசு ஒடுக்குமுறை குறித்து மௌனம்தான் இஸ்ரேலை தற்போது வேறு நிலைகளில் தூண்டிவிடுகிறது.
ஈரானுடைய மதவாதிகள் அணு ஆயுத நிலைகளை கைவிட வேண்டும் என இவங்க என்னமோ ரொம்ப நல்லவர்கள் போன்றும் இவர்கள்தான் மிகப்பெரிய மதவாதி. இஸ்ரேல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணை நிறுத்தம் குறித்தும் பேசணும் அப்படின்ட்டு இஸ்ரேல் சொல்லுகிறது. ஆனால் ஈரான் பொறுத்தவரை தெளிவாக நிறுத்திட்டாங்க. ஆகவே மற்றொரு சந்தர்ப்பத்தில் பார்த்து கொள்ளலாம் என்றும் இஸ்ரேல் விரும்புகிறதா? அமெரிக்கா இதுக்கு மேல ஒரு நாடக கம்பெனியை நடத்த இயலாத நிலையில் ரகசிய அறையில் பேச்சுவார்த்தை 3 மணி நேரம் நடந்திருக்கிறது, அல்லது 2 மணி நேரத்திற்கு மேல் நடந்திருக்கிறது. இதற்கு இடையில ஈரானுடைய அரசு தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கிறது. அதாவது 86 வயதான தலைவர் ஆயத்துல்லா கமெனியை ஆதரிப்பதற்காக நேற்று புதன்கிழமை நாடு முழுவதும் மக்கள் வீதிகளிலே இறங்கி உச்சபட்ச தலைவரினுடைய படங்களை கையில் ஏந்தினார்கள், அதிகாரிகள் ஒளிபரப்பினார்கள். மற்றவர்கள் அரசை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் அழைப்பு விடுத்த ஈரானின் நாடு கடத்தப்பட்ட இளவரசர் ரெசா பஹ்லவியும் கூட மக்கள் அமெரிக்காவின் துரோகி என ஈரான் வீதிகளில் விமர்சித்தார்கள். அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் எங்களை அதிக அளவிலே அச்சுறுத்துவதால் எங்கள் தலைவருக்கும் எங்கள் நாட்டிற்கும் ஆதரவளிப்பதை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்கின்றார் 43 வயதான பங்கேற்பாளர் ரெசா ஜெடி. ஈரானுடைய ஏவுகணையில் அந்த இதுல காட்சிக்கு வைக்கப்பட்டன இஸ்ரேலிய ட்ரோன்களில் இருந்து விழுந்த துண்டுகள் இருக்கு பாருங்க என்று அதிகாரிகள் சிலவற்றை விவரித்தார்கள். அமெரிக்கா கொடியில ஒரு சவப்பெட்டியில போர்த்திருக்கிறாங்க. அப்படி ஒரு காணொலியும் அங்கே வைத்தார்கள். அமெரிக்க பிணங்கள் விழுவதை போலவும் அஞ்சலி செலுத்துவது போலவும் அந்த சவப்பெட்டியில் அமெரிக்காவுடைய கொடிகள். அவற்றில் ஒன்று கடற்படை அட்மிரல் பிராட் கூப்பர். அவர் படத்தையும் போட்டு அவங்க வச்சிருந்தாங்க. நான் அவர் பேச்சுவார்த்தையில் கலந்துட்டேன். நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், பிராட் கூப்பர் கலந்து கொள்ள கூடாது, அது தவறு அப்படின்ட்டு. ஸ்டீவ் விட்காஃப் கலந்து கொள்ளலாம், அதே மாதிரி அவருடைய மருமகன் சன்னின்லா அவரும் கலந்து கொள்ளலாம், குஷ்னர். ஆனால் இவர் எப்படி கலந்தார்? இதுக்கிடையில மூத்த ஈரானிய பாதுகாப்பு அதிகாரி நாம சொல்லக்கூடிய அலி லாரிஜானி ஓமனை விட்டு கத்தருக்கு புறப்பட்டிருக்காரு. ஓமனுக்கு போய் தான் பேச்சுவார்த்தை. இது ஒரு பெரிய அமெரிக்க இராணுவ நிறுவலை நடத்தும் ஒரு மத்திய கிழக்கு மற்றும் 12 நாள் ஈரான் மற்றும் இஸ்ரேல் போரின் போது அமெரிக்கா ஈரானிய அணுசக்தி தளங்களை குண்டு வீச்சு தாக்கியது. இது உங்களுக்கு தெரியும். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பாரசீக வளைகுடாவில் இப்போ பெரிய கடல் ஆப்ரஹாம் லிங்கன் அது மட்டும் இல்லாமல் நிறுத்தப்பட்ட நிலையில் பாரசீக வளைகுடாவில் ஒரு பெரிய கடல் இயற்கை எரிவாயு வயலை பகிர்ந்து கொள்ளும் ஈரானோடு கடந்த காலங்களில் கத்தர் ஒரு முக்கிய பேச்சுவார்த்தையாளராக இருந்து வருகிறது. ரொம்ப முக்கியம். இதற்கிடையில கத்தரின் அமீரான ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி அப்துல் ரஹ்மான் அல் தானி கத்தருடைய பிராந்திய நிலைமை மற்றும் பிராந்திய பாதுகாப்பு இதற்கு ரொம்ப அமைதியை வலுப்படுத்தணும் நோக்கங்களை அவருடைய சர்வதேச முயற்சிகள்ல ரொம்ப பரபரப்பாக இறங்கி இருக்கிறாங்க. கத்தர்னா அவங்களுக்கு பின்னாடி எல்லா நாடும் இருக்கு. ட்ரம்புடன் பேசுறாங்க. இதை அரசு நடத்தக்கூடிய கத்தருடைய அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுக்கிடையில ரஷ்யாவுடைய மிக பெரிய சேனல் ஆர்டி, ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி தன் பேட்டியில் சொல்றாரு, தெஹ்ரானுக்கு இன்னும் அமெரிக்கர்கள் மீது முழுமையான நம்பிக்கை இல்லப்பா, அவங்க பெரிய மோசமான ஆட்கள். கடந்த முறை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம், கடந்த ஜூன் மாதம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடுவில் இருந்தோம், அவர்கள் எங்களை தாக்க முடிவு செய்தார்கள், அது எங்களுக்கு மிகவும் மோசமான அனுபவமாக இருந்தது, அவருடைய துரோகம் என்று ஈரானுடைய உயர்மட்ட ராஜதந்திரி ஒருத்தரும் கூறியிருக்கிறார். அந்த சூழ்நிலை நாங்கள் இந்த முறை நிகழவே விட மாட்டோம். ஏன்னா நாங்கள் முன்னமே ரெடி ஆயிட்டோம். ஆகவே இது பெரும்பாலும் அமெரிக்காவை பொறுத்தது. அந்த கவலை இருந்த போதிலும் யுஎஸ்டைய ஜனாதிபதி பராக் ஒபாமாவுடைய காலத்தில் பதவியில் இருந்தபோது உலக வல்லரசுகளோடு ஈரான் இட்டிய 2015ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தை ஈரான் குறிப்பிட்டு ஒபாமாவை விட ஒரு சிறந்த ஒப்பந்தத்திற்கு வர முடியும் என அராக்சி அமெரிக்காவுக்கு சொல்றார். ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் ஒரு தலைப்பட்சமாக அமெரிக்காவை இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக்கினாருங்க. மத்திய கிழக்கில் மற்றொரு விமானத்தை அனுப்ப ட்ரம்ப் பரிந்துரை செய்திருக்கிறார். இந்த நிலையில யுஎஸ் விமானம் தாங்கி USS ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கு.
ஆனாலும் இப்போ நிறைய கப்பல்கள் மத்திய கிழக்கை நோக்கி வருகிறது. ஈரானை ஒரு ஒப்பந்தத்திற்கு மேலும் மேலும் அழுத்தம் கொடுப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் விரும்பினால் இஸ்லாமிய குடியரசை தாக்க தேவையான சக்திகளை கொண்டிருப்பதற்கும் அமெரிக்க படைகள் லிங்கனுக்கு அருகிலே இப்போது அதிகரித்து வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் ஏற்கனவே ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி உள்ளது. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி உள்ளது. இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். மேலும் பாரசீக வளைகுடாவின் அந்த பகுதிகளில் குறுகிய வாயிலான ஹர்முஸ் ஜலசந்தியில் ஈரானுடைய படைகளை நிறுத்த முயன்ற ஒரு யுஎஸ் கொடியிடப்பட்ட கப்பலின் தற்போது உதவிக்கு வந்திருக்கிறது. அப்ப அமெரிக்கா பிராந்தியத்திற்குள் 2வது கேரியரை அனுப்புவது குறித்தும் அமெரிக்கா பரிசீலித்து வருவதாகவும், எங்களிடம் ஒரு அர்மதா உள்ளது, அது அங்கு செல்லுது, மற்றொன்றும் போகக்கூடும் என அமெரிக்க அதிபர் சொல்வது இப்போ பிரச்சனை பெருசாயிட்டு. எந்த கேரியர் செல்ல முடியும் என்பது தெரியவில்லை என்றாலும் அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஜார்ஜ் HW புஷ் வர்ஜீனியாவின் நேர்போக்கில் இருந்து புறப்பட்டதாக யுஎஸ்எஸ்னுடைய நேவி இன்ஸ்டிடியூட் நியூஸ் தெரிவிக்கிறது. இப்போ மதுராவை கைப்பற்றியது போல் இப்போது யுஎஸ்எஸ் ஜெனரல் ஆர் ஃபோர்ட் கரீபியனில் அங்கு நின்றுகிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்கா எந்த நிலையிலும் இந்த போரை அவர்கள் வலிமைப்படுத்தித்தான் வருகிறார்கள், குறைப்பதற்கு முயலவே இல்லை. இது ஒன்று. இரண்டாவது, ஃபைனலாக நாம் இந்த செய்தியின் கடைசியிலே வெள்ளை மாளிகையில் என்ன பேசினார் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த பேச்சின் தீவிரத்தன்மையை நாம் அதிகரிக்க முடிகிறது. அமெரிக்கா அஞ்சுவதின் காரணம் ஈரானுடைய மிகப்பெரிய பாலிஸ்டிக் தொழில்நுட்பம். இந்த பாலிஸ்டிக் தொழில்நுட்பத்தில் நமக்கு ஃபைனலாக கிடைச்ச உண்மையான செய்தி, முதலில் அமெரிக்க தளங்கள் காலி. அமெரிக்க தளங்களில் பெரிது குவைத்தில் இருக்குது, கத்தரில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், இவ்வளோத்துலையும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஈராக்கிலும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஏராளமான கப்பல்கள். அப்போ ஏன் பயப்படணும் அப்படின்னா, ஈரானில் என்ன ஆயுதம் இருக்குது? அமெரிக்கா பெரிய ஏர் ஸ்ட்ரைக் இருக்குது, ஏர் டிஃபென்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெடார் கருவிகள் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் இருக்குது, சமீட்சை இருக்குது, செய்மதியின் மூலமாக உடனுக்குடன் தகவல்கள் எல்லாம் இருக்குது, படைகள் இருக்கிறது. அமெரிக்கா இப்போ என்ன கேள்வின்னா, இந்த 1,43,000 கோடி ரூபாய்க்கு 700க்கு மேற்பட்ட பெட்ரியாட்டுகளை, ஏவுகணைகளை வழங்கினச்சு. யாருக்கு? சவுதிக்கு. அப்போ அவங்க தன் தளங்களை பாதுகாப்பதற்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்தாலும் அமெரிக்காவில் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த போரை ஆரம்பித்தால் நிறுத்த முடியாத ஒரு சூழல் அமெரிக்காவுக்கு கொண்டு வரும். அமெரிக்கா ரொம்ப கையை சுட்டு கொண்ட நிகழ்ச்சி. 7 ட்ரில்லியன் 700 லட்சம் கோடி இழந்ததை அவங்க மறக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஈராக்கில் அவர்கள் ஆட்சி நடத்தலை, ஓடி வந்துட்டாங்க, சுடானி கையில் கொடுத்துட்டு. ஆப்கனில் 18 வருஷம் ஓடி வந்தாச்சு. கால்குலேட் பண்ணி பார்த்தா 700 லட்சம் கோடி. 700 லட்சம் கோடி போச்சுன்னா இவன் விளங்குவானா அந்த நாடு? ஒட்டுமொத்த கடன் 3,700 லட்சம் கோடி. 37 ட்ரில்லியன் 3,800 லட்சம் கோடியில் 38 லட்சத்தில் இந்த 700 லட்சம் கோடி இந்த போரில் இறந்துருக்கிறான். ஜூனியர் புஷ் அவங்க அப்பா சீனியர் புஷ் நடத்தின இந்த விவகாரத்தில். அதில் ஒரு அறிவாளி யாருன்னா பில் கிளின்டன் மட்டும்தான். அமெரிக்கா இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய ரெசஷன், நாள் ஒன்றுக்கு 18,000 கோடி வட்டி கட்டுறான். அப்படி கட்டுனாலும் ஈரானை அவர்கள் வெற்றி கொள்ள போவதில்லை. இதுதான் அமெரிக்காவுக்கு இவ்வளவு தயக்கம். என்னதான் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை அழுத்தம் கொடுத்தாலும் அமெரிக்கா தன் நாட்டினுடைய நலன், தன் நாட்டினுடைய எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்துக்களை எல்லாம் மிஞ்சி ஒரு தாக்குதலை நடத்த மாட்டாங்கங்கிற செய்தியும் நமக்கு வருது. ஆனால் யூரோப்பிய யூனியனும் இஸ்ரேலும் இந்த போரை நடத்திட்டா தாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம், பலி முழுவதும் அமெரிக்காவின் பக்கம் வந்துவிடும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா கவனமாகத்தான் இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய கடைசி விஷயங்கள் எல்லாம் அழுத்தம் கொடுப்பது, அழுத்தம் கொடுப்பது, அழுத்தம் கொடுப்பது, அழுத்தம் கொடுப்பது, பேச்சுவார்த்தைக்கு வரவைப்பது. இதுதான் அமெரிக்காவுடைய திட்டம். வேறு திட்டம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த பெஞ்சமின் அங்கே சென்று போரை நடத்துங்கன்னு தூண்டி விட்டுருக்காரு. 3 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அஃபீஷியலாக அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் தன் தளத்தில் என்ன பதிவு செஞ்சுருக்காருன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கோம், சில விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம், முடியாத பட்சத்தில் அடுத்த கட்டம் தீர்மானிக்கப்படும். இப்போது ஒரு மிரட்டல் தான். அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம் போர் தானே.
போருக்கு தான் நீ வந்து இவ்வளோ நாள் வாய்ப்பு இருக்கே. அவங்க தான் சொல்லிட்டாங்களே. ஈரான்கிட்ட போய் இஸ்ரேல் என்ன வலியுறுத்தி இருக்கிற செய்தி வந்திருக்கிறது நேற்று 3 மணி நேரம் பேச்சில். அணு ஆயுதங்கள் மட்டுமல்ல, பலிஸ்டிக்ஸ் தொழில்நுட்பமே இருக்கக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தினா அவன் எப்படி சொல்லுவான்? சொல்கிறாங்க, இதை கொஞ்சம் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிடலாம். உன்னுடைய இன்டர்நேஷ்னல் ஐஏ ஏஜென்சி வந்து வேணால் எங்கள் நாட்டை பார்க்கட்டு. ஆனால் இந்த பலிஸ்டிக் தொழில்நுட்பமோ உள்நாட்டில் இருக்கக்கூடிய கலவரங்களை அடக்கிறதோ, மூன்றாவதாக நாங்கள் செய்யக்கூடிய மற்ற விவகாரங்கள் குறித்து ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் எங்களுக்கு இல்லை. அணு ஆயுதங்களை மட்டும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம், அது வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் பொருளாதாரத்தை நீ லிஃப்ட் பண்ணிடணும். ப்ராக்சிகளுக்கு கொடுக்கக்கூடாது, உள்நாட்டு கலவரத்தில் கட்டுப்படுத்தக்கூடாது. ஏவுகணை ஒரு சாவரின் தேசத்தினுடைய இறையாண்மை கொண்ட தேசத்தினுடைய பாதுகாப்பு நிலை, அதை நாங்கள் தயார்படுத்துவோம் என சொன்ன பிறகு அமெரிக்கா குழம்பி இருக்கிறது. இஸ்ரேல் இல்லை அணு ஆயுதத்தோடு விட்டுறக்கூடாதுப்பா, அவன்கிட்ட ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஆனால் நான் மட்டும் 90 குண்டு வச்சுருப்பேன், நான் மட்டும் ஏர் ஸ்ட்ரைக் வச்சுருப்பேன், நான் நினைச்சா காசாவில் 1 லட்சம் பேரை சாகடிப்பேன், 2 லட்சம் பேரை ஊனமாக்குவேன். இது நான் வந்து தீவிரவாதி இல்லை. ஆனால் ஒசாமா பில்லாடனை போன்று மதவாதிகள் ஒரு கன்சர்வேட்டிவ் ப்ராசஸில் இருக்கக்கூடிய அலி கவேனி கையில் ஆயுதம் பார்த்து, நீ கோட்டு போட்ட தீவிரவாதி, அவன் தொப்பி போட்டிருக்கிறான், தலப்பா கட்டுறான்னா, நீ கோட்டு போட்டு ஒரு இரக்கம் இல்லாமல் மக்களை கொலை செய்தவன் என்று உலகில் இப்பொழுது பேசப்படும் பொருளாக இன்றும் கூட இன்னும் தினமும் 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 வலிமையான கொதிநிலை அதிகரித்து வருகிறது. நாளை பல புதிய செய்திகளோடு நாம் சந்திப்போம். நன்றி.